சக்தி மகளிர் சேனலின் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் பங்காரம்மா நிகழ்த்தி இருக்கிற அற்புதங்கள் ஏராளம். பெண்களை ஆன்மீக பாதையில் அழைத்து அவர்களது ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சரி, அவர்களது தனி மனித வாழ்க்கையிலும் சரி, பற்பல அற்புதங்களையும் அனுபவங்களையும் தந்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் பங்காரம்மாவின் ஆன்மீகத்தை பற்றி இங்கே நம்மிடையே இணைந்து 3 பெண்கள் கூற இருக்கிறார். அவர்களது அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அற்புதமான புத்தகங்களாக இருக்க போகிறது. நமது வாழ்க்கையை இதே போல ஒரு சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அம்மாவின் அருளால் எவ்வாறு கடக்கலாம், எவ்வாறு வெல்லலாம், அம்மா நமக்கு எப்பொழுதும் துணை இருக்கிறார்கள். அம்மா இருக்கிறேன் கலங்காதே என்ற அற்புத வார்த்தையை நமது மனதுக்குள் விதைக்கும் வண்ணமாக இவர்களது அனுபவங்கள் வழங்க இருக்கிறார்கள். சக்திகளே, முதலாவதாக இந்த நிகழ்ச்சியிலே சக்தி பிரியங்கா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். சக்தி பிரியங்கா, நீங்க பேசலாமா? ஓம் சக்தி பராசக்தி. நான் பிரியங்கா, சோலார் மன்றத்தை சேர்ந்தவங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா அம்மா என்கிட்ட அறிமுகமான வருஷம் 2002. 2002ல இருந்து இப்ப 2025 ஆயிடுச்சு. இந்த 23 வருஷங்களா அம்மா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலயுமே அம்மாவோட உறுதுணையா இருந்துதான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட அத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓம் சக்தின்ற ஒரு கோவில் இருக்குன்னே அவங்க சொல்லிதான் வந்து எங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நாங்க மேல்மருவத்தூர்ல 2002வது வருஷம் மாலை போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அப்போ 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். அப்ப படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு அவ்வளவா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்க கூட இருந்து எல்லாமே நான் மாலையெல்லாம் செலுத்திட்டு நான் வந்துட்டேன். 10வது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. 10வதுல நான் கம்மியா தான் மார்க் வாங்கியிருந்தேன். 11, 12 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 12வது எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மன்றத்தை சேர்ந்த சக்தி என்னை வந்து கருவறை பண்ணி இருக்குது மேல்மருவத்தூர்ல, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப நான் அவங்களோட போயிட்டு ஒரு வாரம் தங்கி இருந்து அப்போ வந்து பணி செஞ்சுட்டு இருக்கும் போது அம்மா வந்து அப்போ வந்து சுத்தி வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பங்காரம்மா வராங்க, நீங்க சீக்கிரமா இந்த இடத்த கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா தங்கி இருந்த ரூமுக்கு வெளியில இருக்க அந்த இடத்த தான் நாங்க கிளீன் பண்றதுக்கான ஒர்க் கொடுத்திருந்தாங்க. அப்போ நாங்க அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பக்கெட்டும் அந்த கிளாத்தும் கையோடய நான் நின்னுட்டு இருக்கும் போது அம்மா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அந்த கண்ணை பார்த்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்ப நான் வேண ஒரே விஷயம், நான் 12வதுல பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் நான் கேட்ட மார்க் 950க்குள்ள வந்துட்டேன்னா போதும், அதுதான் நான் கேட்ட மார்க். ஏன் அப்படின்னா 10வதுல நான் செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருந்தேன். அப்ப என்னால அது படிக்க முடியுமா அப்படிங்கறது தெரியாம தான் 12வது எழுதியிருந்தேன். அப்போ 950 தான் வரும்ன்றத நானா ஒரு யூகிச்சுட்டு கேட்டாச்சு அம்மாட்ட. அதுல அம்மாட்ட இருந்து அங்க எனக்கு வந்த மார்க் 947. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிகாம் எடுத்து படிச்சு முடிச்சுட்டு அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணணும்னு அடுத்தது தெரியல. அப்போ MBA படிக்கணும்ன்ற ஒரு கனவு இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா MBA டான்செட் எக்ஸாம் எழுதியாச்சு. ரிசல்ட் வர டைம். இந்த கேப்ல எனக்கு சென்னையில என்னோட தோழி ஒருத்தவங்க, அவங்க சென்னையில பேங்க்ல செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லி அவங்களோட ரெஃபரன்ஸ்ல அவங்க அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் அப்ளை பண்ணேன். இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இந்த இன்டர்வியூ காலும் வரல, MBA ரிசல்ட்டுக்கும் வெயிட்டிங். இது ரெண்டுக்கும் கேப்ல அம்மா கிட்ட போயிட்டு ஒரு டைம் என்ன பண்றதுன்னு கேட்டுக்கலாம், காலேஜ் போய் படிக்கிறதா இல்ல ஜாப் போலாமா அப்படிங்கறது கேட்டுட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மாக்கு பாத பூஜை பண்ணி பேசலாம்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப நான் அம்மாக்கு பாத பூஜை பண்றதுக்கோசரம் மேல்மருவத்தூர் போயிருந்தோம். அந்த அன்னைக்கு அம்மா வந்து பேசல. அப்போ வந்து அருள் அதுதான் சொல்றாங்க, எழுதி தான் காமிச்சாங்க. ஒவ்வொரு விஷயமும் நாங்க என்ன கேட்கிறோமோ அது கையில எழுதி தான் காமிச்சாங்க. அப்போ அம்மா கிட்ட மௌனமா இருக்கிற போது அம்மா கிட்ட நான் கேட்கிறேன், அம்மா நான் என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்ப கையில வந்து எழுதி காமிச்சாங்க. எம்என் போட்டோனையும் என்னோட கனவு வந்து MBA, அதனால நான் MBA படிக்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஓகே அம்மா MBA படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல MCOM அப்படின்னு எழுதுனாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில வந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு MBA ரிசல்ட்டும் நல்ல இதுல வந்துருச்சு. கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து MCOM போறதா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருந்தது, ஏன்னா அம்மா சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சென்னையில நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூல இருந்தும் எனக்கு கால் வந்துருச்சு, வந்து அட்டென்ட் பண்ண, அந்த நீங்க வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் வந்து மேல்மருவத்தூரை கடந்து தான் நான் சென்னைக்கு போறேன் ஈரோட்ல இருந்து. அப்ப போகும்போது வேண்டிட்டே போறேன். போயிட்டு நான் சென்னையில போய் இன்டர்வியூ அதுலயும் செலக்ட் ஆயிட்டேன். பேங்க் ஆஃப் அமெரிக்கால நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அங்க ஜாயினும் பண்ணிட்டேன். அது ஒரு பிபிஓ கம்பெனி மூலியமா தான் அங்க செலக்ட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அம்மா சொன்னது எம்காம் படிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ எம்பிஏ ஓட இதையும் கனவையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் அந்த ஆஃபீஸ்லயும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்ப அம்மா சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, காலேஜ் போய் படிக்கணும்ன்றது அம்மா சொன்னதை நான் அம்மா எம்காம் தானே படிக்க சொன்னாங்க, நம்ம கரஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கரஸ்ல அப்ளை பண்ணிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில கரஸ்ல பண்ணிட்டேன். எம்காமும் முடிச்சுட்டேன். அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் ஈரோடு வரேன். ஈரோடு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்பதான் தெரியுது கரஸ்ல பண்ண சர்டிபிகேட் வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் அம்மா சொன்னதை நான் தெளிவா கேட்கலையே, அதை நான் காலேஜ் போய் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இதுல அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எம்ஃபில் படிச்சிருந்திருக்கலாம், நான் ஒரு லெக்சரரா அப்ப ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப எனக்கு அப்படி ஒரு லைன் தான் அம்மா சொல்லியிருக்காங்கன்றது அப்போ என் அறிவுக்கு எட்டல. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்க ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து பிரைவேட் கம்பெனில தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. இது 2012ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க, ஏன்னா சடனா பார்த்தாங்க, வந்தோடனே பார்த்து 2 மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் பேசல, எனக்கு அவங்கள பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் அம்மாவை மட்டும்தான் நம்பி இருந்தேன். அப்போ அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ட்ரைனிங் ஒண்ணு அவரோட ஆஃபீஸ்ல சென்னையில அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா சென்னை ட்ரைனிங் போறதா மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சென்னை போயிட்டாங்க. சென்னை ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு யாருன்னே அவங்க தெரியாது. ஆனா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் புலம்புன விஷயத்துக்கு அவரை கூப்பிட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அம்மா வந்து இதை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, அவர் அங்க அதனாலதான் அம்மா அதை அழைச்சிருக்காங்க. அங்க அம்மா கூப்பிடாம ஒருத்தர் யாருமே மேல்மருவத்தூர் வர முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தது எனக்கு அம்மா இவங்க தான் உனக்கு அப்படின்னு எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களை கல்யாணம் பண்ணியாச்சு. எங்க வாழ்க்கை நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை 6 மாசத்துல குழந்தை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது குழந்தை பிறக்கிற டைம் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டர்ஸ் இங்க ஈரோட்ல இருக்க டாக்டர்ஸ் அவங்களும் அம்மாவோட பக்தர் தான். அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, குழந்தை வந்து எனக்கு 1 வயசா இருக்கும்போது ஹார்ட்ல ஹோல் இருந்தது. அந்த ஹோல் இருந்ததுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாமே நார்மலா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா பேபி பிறக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மற்ற டாக்டர்ஸ் அங்க 4-5 டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது எனக்கு நார்மல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆபரேஷன் பண்ணதா ஒரு காரணமா சொன்னாங்க. ஆனா அம்மாவோட பக்தரா இருந்த டாக்டர், அவங்க பேர் சரஸ்வதி, இங்க சிகே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க ஈரோட்ல. அந்த டாக்டர் ஷூரிட்டியா சொன்னாங்க, உனக்கு இந்த ஆபரேஷனால எந்த தடையும் வராது, நாங்க உனக்கு கூட இருக்கோம், கண்டிப்பா உனக்கு வந்து நார்மல் பண்ணி காமிக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு 10th மந்த், அந்த 10th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெயினும் வந்துருச்சு. ஜூலை மந்த் 2013ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயாச்சு. 3 நாளா பெயின் இருந்தது. 3rd டே நான் அட்மிட் ஆகுறேன். அப்போ அந்த லேபர் வார்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அம்மா அம்மா அம்மான்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பெயின்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மாங்கிற வேர்டை தவிர நான் எதுவும் சொல்ல. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ அம்மான்னு சொல்லாத, அங்க சாமி போட்டோ அங்க பக்கத்துல இருக்கும், நீ அதை மட்டும் பார்த்து நீ சாமி மட்டும் வேண்டிக்கோ, கண்டிப்பா உனக்கு இதாகும், ஆனா அம்மாங்கிறது சத்தம் போட்டு சொல்லிட்டே இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் திரும்பினோடனே அம்மாவோட கருவறை படம் அங்க வச்சிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னையும் மறுபடியும் அம்மா அம்மான்னு சொல்லதான் தோணுதோ வழிய எனக்கு அதை ஸ்டாப் பண்ண முடியல. அவங்க 2 பேரும் 2 கையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பெயின் எப்படி எனக்கு அந்த அழகிய குழந்தை பிறந்தா, எனக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த பெயின்ல மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த பெயின் இல்ல, ஃபுல்லாவே நான் கியூர் ஆயிட்டேன். நார்மலா எந்திரிச்சு நான் நடந்து போய் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கொரோனா பீரியடுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்பாவுக்கு வந்து இதாயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்ப ஸ்ட்ரோக் வந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப கை கால் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது. என்னால அது
அது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆம்புலன்ஸ்ல அப்பா கூட ஏறி அப்பாவை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்பா என் கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மாட்டி என்கிட்டயும் ஒரே வார்த்தை சொல்றாரு, என்னை எப்படியாவது என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இது சோலார் மன்றத்துக்கு தெரிஞ்சு சோலார் மன்றத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் எங்க அப்பாக்காக அங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ண உடனேமே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறோம். அவங்க வந்து பிசியோதெரபி எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா எனக்கு ஒரே நம்பிக்கை, அம்மா கண்டிப்பா அப்பாவை காப்பாத்தி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்பா கியூர் ஆனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கை கால்லாம் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் நார்மலா நடக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் மிராக்கிள், ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எங்க இதுல நடந்தது. நார்மலா நடந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நான் போயிட்டு இருந்த டைம்ல கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு. கொரோனா எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால அம்மாவையோ அப்பாவையோ யாரையுமே பாத்துக்க முடியல. அப்பாவை அம்மா பாத்துக்கிட்டாங்க. என்னைய வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. நான் தனியா தான் வீட்லயே தனிமைப்படுத்தி இருந்தேன். அப்போ அந்த கொரோனால பாசிட்டிவ் வந்ததுன்னு தெரிஞ்சோனையுமே எனக்கு டேஸ்டும் ஸ்மெல் ரெண்டுமே எனக்கு தெரியல. அப்போ ரொம்ப பயந்துட்டேன். அப்போ கொரோனா அது ஃபர்ஸ்ட் வந்த டைம், எல்லாரும் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்ப அம்மா கிட்ட வேண்டிட்டே தான் இருப்பேன். மேல அம்மாவோட போட்டோ ஒண்ணு வச்சுக்கிட்டேன், பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அம்மாவை மட்டுமே வேண்டி மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு 108 படிச்சுட்டு இது மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர்ஸ் அப்பப்ப ஜிஹெச்ல இருந்து எனக்கு போன் பண்ணி அப்ப என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த மாதிரி இருக்கு அப்பப்ப என்கொயரி பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கொரோனா டைம்ல எனக்கு அவங்க மருந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் பண்ண ஒரே மருந்து சுடுதண்ணில வேப்பிலையில மஞ்சள், இது மட்டும் தான். இத கொதிக்க வச்சு ஆவி புடிச்சு அதுல இருந்து தான் நான் கியூர் ஆகி வெளியில வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல்லா எதுவுமே தெரியல. அப்பயும் அம்மாட்ட பயந்தேன். அம்மா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியல, எனக்கு எதுவுமே ஸ்மெல் ஏதாவது அடிக்குதா எதுவுமே தெரியல, எனக்கு இதுல இருந்து கியூர் பண்ணி எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. எந்த அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப வேண்டி அந்த அன்னைக்கு படுத்தேன், அழுதுட்டே தூங்குறேன். அடுத்த நாள் விடிஞ்சு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடும்போது வேப்பிலை தான் சாப்பிட்டேன். அது சாப்பிடும்போது எனக்கு வேப்பிலை டேஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அம்மாவை கும்பிட்டேன். அந்த அன்னைக்கு மறுபடியுமே கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஸ்மெல்லும் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப நார்மலா சாப்பிட்டேன், நான் நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லைஃப் ஓகேவா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இருந்தாலும் நான் நார்மலாவே போயிட்டு இருந்தோம். எல்லாமே ஃபேமிலி ஓகே, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா, அம்மாக்கு அட்டாக் வந்த டைம் இதே சேம் சோலார் மன்றம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து அவங்க எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. இது எங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மாக்கு அட்டாக் வந்திருக்குன்னு சொன்ன உடனே சோலார் மன்றத்தை சேர்ந்த ராதிகா சக்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு போன் பண்ணி ஓம் பங்காரம்மா சரணம் இது 108 தடவை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த நிறைய விஷயத்துல எனக்கு எதுவுமே மைண்ட்ல ஏறல. ஏன்னா அம்மா பெயின்ல இருக்காங்க, அப்போ வீட்டுல தான் இருக்கும், நான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போகல. அப்ப அந்த 108 தடவை நான் என்ன பண்ணேன்னா, நான் எழுத ஆரம்பிக்கலான்னு ஓம் சக்தின்னு போட்டு எழுத ஆரம்பிச்சேன். அப்போ என்னாச்சுன்னா, ஆட்டோ வரல. அதை பார்க்கலாம் நான் போகும்போது அம்மா கிட்டே கொடுத்து, அம்மா நீங்க எப்படியாவது எழுதுங்க, பெயின் கொஞ்சம் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அம்மானால அது எழுதவே முடியல பெயின்ல ஸ்டார்டிங்ல. அப்ப போக எப்படியோ அந்த பெயின்ல அந்த 108 எழுதி முடிச்சாச்சு. நாங்க என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். கொண்டு போய் சேர்த்துற அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது அம்மா என்கிட்ட பேசின விஷயம், நான் அவ்வளவுதான், நான் திரும்ப வரமாட்டேன்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பெயின் இருக்கு, நான் திரும்பி வரமாட்டேன், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு, இல்லம்மா நான் கண்டிப்பா நான் எப்படியாவது உங்களை வந்து நான் தேத்தி கொண்டு வந்துருவேன், நீங்க கண்டிப்பா சரியாய் வீட்டுக்கு வருவீங்க, நீங்க நார்மலா இருப்பீங்க, இது ஒரு விஷயமே கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு போய் நான் சேர்த்திட்டேன். சேர்த்துற வரைக்கும் நான் தைரியமா தான் இருந்தேன் அவங்க முன்னாடி. மறுபடியும் கொஞ்சம் உடஞ்சு போனேன். அதுக்கப்புறம் 108 எழுத ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் காலையில இருந்து ஒவ்வொரு நாளும் அம்மா ஐசியூல இருந்த ஒவ்வொரு நாளும் நான் 108 எழுதினேன். ஒவ்வொரு நாளும் 108 எழுதிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அம்மாவை போய் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு 108 எழுத அம்மா கிட்ட இருந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருந்தது. ஒரு வாரம் கழிச்சது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்மா நார்மல் ஆயிட்டாங்க, அந்த பிளாக் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு அம்மாவே வந்து பேசின மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மாவை கியூர் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்ப வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா அம்மாவோட எல்லாமே அம்மா கிட்ட நான் பேசின மாதிரியே நார்மலா பேசிட்டே தான் இருப்பேன். அம்மா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் இந்த மாதிரிதான். இதுதான் சக்தி என்னோட லைஃப்ல நடந்த அம்மா இந்த இவ்வளோ பெரிய விஷயமா நடந்ததை மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் நிறையவும் நடந்திருக்கு. இன்னொன்னு, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சக்தி ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவோட இதுக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு அது தெரியல.
முடியல அப்படின்னாலும் நீங்க நம்பிக்கையா வாங்க, நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா அம்மா என் லைஃப்ல எப்படி நடத்தி குடுத்தாங்களோ, அதே மாரி எல்லாத்தோட லைஃப்பையும் கண்டிப்பா மேல மேல கொண்டு வருவாங்க. இது நாங்க ஷ்யூரிட்டி குடுக்குறோம். ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பிரியங்கா சக்தி, ரொம்ப ஆணித்தரமா சொன்னீங்க. 9வது படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கை இன்றைய நாள் நொடி வரைக்கும் அம்மாவுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிலாம் உங்களை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கு, ஆளாக்கி வந்திருக்கு. உங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேர் உயிரையும் அம்மா காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. உங்க தேர்வு மதிப்பெண்ணை காப்பாத்தி கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு உங்க அப்பாவுடைய ஸ்ட்ரோக்ல காப்பாத்தி கொடுத்து அவங்க நடமாட வச்சதாக, உங்களை குவாரண்டைன் பண்ண கண்டிஷன்ல ரொம்ப சிவியரான கொரோனால இருந்து காப்பாத்தினது, அம்மாவை காப்பாத்தினதுன்னு அம்மா வந்து பங்கரம்மாவால காப்பாற்றப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட படிப்பு, வேலை, அத்தனை விஷயமும் அம்மா பார்த்து பார்த்து உங்களை வளர்த்துருக்காங்க, கை தூக்கி விட்டுருக்காங்க. கல்யாண நேரத்துல நம்ம தீர்மானிக்கிறதுக்கு எவ்வளவோ மனசுல ஒரு போராட்டம் இருக்கு. அதுக்கு அம்மா கொடுத்திருக்க ஒரு ஹோல்டா, ஒரு பிடிமானம், அம்மா நான் தான் உனக்கு கொடுக்குறேன், தைரியமா ஏத்துக்கோ அப்படின்னு அம்மாவுடைய வழிகாட்டல நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. உங்க மாப்பிள்ளை உங்களுடைய திருமணத்துக்கு நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளை வந்து எதேச்சையாவோ இல்ல அம்மாவுடைய செயலா, அம்மாவுடைய திருவிளையாடலா மருவத்தூருக்கு போயிட்டு வந்த அந்த செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா அந்த திருமணத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை பிறந்த செய்தி வரைக்குமே வந்து அது குழந்தை பேருன்றது ஒரு பெண்ணுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம். அந்த நேரத்திலையும் அம்மாவுடைய துணை, அம்மாவுடைய பக்தரோட மருத்துவமனையிலே இருந்து அம்மாவுடைய திருவுருவ படம் உங்க கூடவே உங்களுக்கு தைரியத்தை அளிக்கக்கூடிய வகையில அங்க இருந்து ரொம்ப சிறப்பான ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கீங்க. வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி. இன்னும் உங்க வாழ்க்கையில அம்மாவுடைய துணை என்றென்றைக்கும் தொடர்ந்து வரணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி பிரியதர்ஷினி அவர்களை பேசுமாறு அன்போடு